நம்ம பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் படிப்பு எவ்வளவு முக்கியம்னு கேட்போமா? ஹாய் சார், ஸ்ரீரிஷி யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். இந்த ஜெனரேஷனுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இல்லைங்க, நான் படிக்கல. நான் 8th நின்னுட்டேன். படிப்பு முக்கியமா முக்கியம் இல்லையா? ஐயோ, படிப்பு ரொம்ப முக்கியங்க. படிக்காம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஓ, அங்க ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க கிட்டயும் நம்ம போய் கேட்போம். ஹாய் மேம், நாங்க ஸ்ரீரிஷி யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். படிப்பு எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிருக்கோம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எஸ்ஆ ஹாஸ்பிட்டல்ல சீஃப் டாக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன். ஓ, பரவாயில்லைங்களே. எவ்வளவு மேம் மந்த்லி சேலரி? மந்த்லி 2 lakhs. வாவ், சூப்பர் சூப்பர் மேம். தேங்க் யூ மேம். சார், அவங்க படிச்சதுனால மந்த்லி 2 lakhs வாங்குறாங்க. நீங்களும் படிச்சிருக்கலாமே. என்ன பண்றதுங்க, என் சுச்சுவேஷன் அப்படி, என்னால படிக்க முடியல. இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனாவது நல்லா படிங்க. சார், படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் மந்த்லி 2 lakhs வாங்கிக்கலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த எஸ்ஆர் ஹாஸ்பிட்டலோட ஓனரே அவர்தான். நான் அதுல தான் ஒர்க் பண்ணிருக்கேன். No, 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 no. இதுக்குதான் யாருக்கும் உதவி பண்ணக்கூடாதுங்கிறது. இன்னைக்கு நமக்கு ஒண்ணுன்னா யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறீங்களே. எவ்வளவு கேட்டேன்? ஒரு 10,000 ரூபா தானே கேட்டேன். அது கூட உன்னால கொடுக்க முடியல. சே, ஏன் தான் மனுஷங்க இப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. எத்தனை டைம் உனக்கு கொடுத்து உதவி இருப்பேன், அந்த நன்றி கூட இல்ல உனக்கு. ஏன் என்னாச்சு? ஏன் அவர்கிட்ட போய் வம்பிழுத்துட்டு இருக்க? ஏன் அது இல்ல, எத்தனை டைம் இவர் அமௌண்ட் கேட்டிருப்பாரு, நான் கொடுத்துருப்பேன் தெரியுமா? ஒரு நாள் காந்தி பார்க்கு கிட்ட கேட்டாரு, அன்னைக்கும் நான் அவருக்கு கொடுத்தேன். ஓ சரி. இன்னொரு நாள் வழியில நடந்து போயிட்டு இருக்கும்போது கேட்டாரு, அன்னைக்கும் கொடுத்தேன். ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டுன்னு கூட பார்க்காம அங்கேயும் வந்து கேட்டாரு. சரி, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். சரி, இப்போ என்ன கேக்குற அவர்கிட்ட? இப்ப எனக்கு ஒரு எமர்ஜென்சியா 10,000 ரூபாய் பணம் கேட்கறேன், அது கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் எத்தனை டைம் கொடுத்துருக்கேன்? ஏங்க, என்னதான் இவ கேட்டுட்டு இருக்கா? என்னதான் ஆச்சு? நீங்க என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? அம்மா, இவங்க பிச்சை தான் போட்டாங்கம்மா. ஒரு நாள் வந்து 10 ரூபாய் போட்டாங்கம்மா எனக்கு. மகராசினி நீ நல்லா இருக்கணும்னு சொன்னம்மா. அதுக்கு மறுபடியும் இப்போ வந்து 10,000 ரூபாய் கேட்டா நான் எங்கம்மா போவேன்? நானே கேட்கிறேம்மா. நல்லதுக்கே காலம் இல்ல. இவங்க நல்ல மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. இவங்க கிட்ட போய் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனை கேட்போம். நீங்க நல்லா மோட்டிவேஷன் எல்லாம் கொடுப்பீங்கல்ல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. அதுவா, ஒரு மனுஷன் செப்பல் இல்லாம எங்க வேணா நடக்கலாம். ஆனா ஒரு செப்பல் மனுஷன் இல்லாம எங்கேயும் நடக்க முடியாது. நன்றி, வணக்கம்.